ரீசெண்டா ஐடில ஒர்க் பண்ற லேடி கால் பண்ணியிருந்தாங்க. சார் எனக்கு ஒரு 80,000 கிட்ட சேலரி வருது. சிவில் ஸ்கோர் 830 கிட்ட இருக்கு. நான் ஒரு 3 lakhs வந்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் என்னோட லோன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என் அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? எனக்கு இந்த லோன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி உங்க ஃபைல் கொடுங்க, அதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஐசிஐசியில 5 பர்சனல் லோன் வச்சிருக்காங்க. இது இல்லாம HDFCல ஒரு பர்சனல் லோன் வச்சிருக்காங்க. பிளஸ் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்ட்லயும் ஒரு பர்சனல் லோன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 7 லோனுக்குமே அவங்க வந்து இஎம்ஐ பே பண்றாங்க. பொதுவா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சிவில் ஸ்கோர் சூப்பரா இருந்தாலே லோன் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி சிவில் ஸ்கோரை விட ஃபாயர் ஸ்கோர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாயர் ஸ்கோர் அப்படின்னா இப்போ இந்த 6 லோனுக்கும் அவங்க வந்து 60,800 ரூபாய் கிட்ட இஎம்ஐ பே பண்றாங்க. அவங்களோட டோட்டல் சேலரியே பாத்தீங்க அப்படின்னா 79,900 தான். இதை நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 76% அவங்க வந்து சேலரில இருந்து இஎம்ஐ மட்டும் பே பண்றாங்க. ஜென்ரலா ஃபாயர் வந்து 60க்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்ளிகேஷனே ப்ராசஸ் ஆகும் அண்ட் உங்க ஃபினான்ஷியலும் ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது 60 கிராஸ் பண்ணதுனால இவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லா லோனையுமே கிளப் பண்ணி சிங்கிள் லோனா கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுடைய இஎம்ஐ வந்து 60,000ல இருந்து 45,000 குறைஞ்சது. பிளஸ் அவங்க அடிஷனலா கேட்ட 3 lakhs ஆட் பண்ணி அவங்களுக்கு அந்த லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நீங்க லோன் எடுக்கிறதோ இல்ல வந்து நல்ல பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்றதோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை எப்பவுமே ஹெல்த்தியா ஃபாலோ பண்ணணும். இதை விட பியூட்டியான ஒரு விஷயம் சொல்லட்டுமா, 1 lakh சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு லோனே எலிஜிபிள் ஆகாது. அது ஏன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.